நெகிழி இல்லா ஒரு நாள் வாழ்க்கை கதை ஒரு சிறுவன் அர்ஜுனை பற்றியது. அவன் தினமும் பிளாஸ்டிக் எரிப்பவன். ஆனால் பள்ளியில் நெகிழி ஒழிப்போம் என்ற உறுதிமொழி எடுத்த பிறகு அவன் ஒரு நாள் நெகிழி இல்லாமல் வாழ சவால் விடுகிறான். பால் வாங்க, இட்லி வாங்க, கடைக்கு போக எங்கும் பிளாஸ்டிக் தவிர்த்து பாத்திரம், மஞ்சப்பை பயன்படுத்துகிறான். நாளின் முடிவில் அவன் நெகிழி இல்லாமல் வாழ முடியும் என்பதை நிரூபிக்கிறான். கதையின் முடிவில் நாம் மாற்றத்தை தொடங்கினால் உலகமே மாறும் என்ற நல்ல சமூக செய்தி. காளி என்ற ஹிந்து பையன், முகம்மது என்ற முஸ்லிம் பையன் இருவரும் எதிரே வீடுகளில் வாழ்கிறார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் ஜாதி காரணமாக அடிக்கடி சண்டை. ஒரு நாள் காளியின் குடும்பம் முடிவு செய்கிறது, நாம பாலி கிராமம் போய் ஓய்வெடுக்கலாம் என்று. குடும்பம் பாலி கிராமத்துக்கு வந்து சேர்கிறது. பசுமை, மலை, பறவைகள், இயற்கையின் அழகை ரசிக்கிறார்கள். அங்கே ஒரு மூதாட்டி உட்கார்ந்திருப்பதை காளி கவனிக்கிறான். மூதாட்டி சொல்கிறாள், இந்த கிராமத்தோட சாபம் நீங்கணும் என்றால் நீங்க தான் வழி. காளியின் அப்பா சிரித்து கொண்டு போய் விடுகிறார். இந்த பாட்டி பைத்தியம் போல இருக்காங்க. முகமதின் குடும்பமும் பாலிக்கு வருகிறார்கள். அவர்களின் பாட்டிதான் அந்த மூதாட்டி என வெளிவருகிறது. அவள் சொல்கிறாள், இந்த கிராமம் சாபத்திலிருந்து விரைவில் விடுதலை பெறும். இரவு நேரம் காட்டு நடுவிலிருந்து ஒரு பெரிய சத்தம், நாசமாகும் இந்த கிராமம், அழிவீங்க எல்லாரும். காளி பயந்து அப்பாவிடம் கேட்கிறான். அப்பா அதை பைத்தியக்கார பாட்டின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறார். மறுநாள் காளி ஒரு வயதான மற்றொரு பாட்டியை சந்திக்கிறான். அவள் சொல்லுகிறாள், உங்களால தான் இந்த கிராமம் சுதந்திரம் அடையும். காளி கேட்டு விடுகிறான், அப்போ 25 வருடங்களுக்கு முன் என்ன நடந்துச்சு? 35 வருடங்களுக்கு முன் பாலி கிராமத்தில் ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ மக்கள் ஒன்றாக வாழ்ந்தார்கள். முஸ்லிம் ராஜா முல்லா அக்பின் ஆட்சி செய்தார். ஹிந்துக்கள் கோயில் கட்டி முடிக்கிறார்கள். கும்பாபிஷேகத்துக்காக ராஜாவிடம் நிதி கேட்கிறார்கள். ராஜா மறுக்கிறார். நான் ஏன் உங்க கோயிலுக்கு காசு கொடுக்கணும்? ஹிந்துக்கள் தாங்களே நிதி சேர்த்து விழா நடத்துகிறார்கள். விழா நாளில் ராஜா வருகிறார். கோபத்தில் பூஜாரியின் தலையை ராஜா தனது வாள் ஆள் கொள்கிறார். ஹிந்துக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். பெரிய போராட்டம் ஆரம்பிக்கிறது. போரில் ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்தவம் எல்லாம் உயிரிழக்கிறார்கள். இறக்கும் முன் கிறிஸ்தவர்கள் சாபம் விடுகிறார்கள். இந்த கிராமம் சாபத்திலிருந்து விடுபட ஒரு குடும்பத்தால் தான் முடியும். மூதாட்டி காளிக்கு சொல்கிறாள், அந்த குடும்பம் நீங்கள்தான். காளி, நாம் முதலில் பார்த்த அந்த மூதாட்டியிடமும் போய் பார்ப்போம். குடும்பம் முடிவு செய்கிறது, இந்த சாபம் நீங்கணும். பாலி கிராமம் பாகம் 2. காளி குடும்பம் மூதாட்டியை தேடிக்கொண்டு அலைந்து திரிகிறார்கள். முகமது குடும்பம் முதலில் அவர்களை வீட்டிலிருந்து துரத்துகிறது. மூதாட்டி வந்து, அவர்களால் தான் கிராமத்துக்கு சுதந்திரம் கிடைக்கப் போகுது என்று கூறி காப்பாற்றுகிறார். அனைவரும் மூதாட்டியிடம் மரியாதை செலுத்தி உள்ளே அழைக்கிறார்கள். காளியின் அம்மா மூதாட்டியிடம் கேட்டுக்கொள்கிறார், இரவு பேய் சத்தம், மந்திரவாதி சத்தம் கேட்டது பாட்டி, அது என்ன? மூதாட்டி ஒரு பழைய சாபக் கதையை தொடங்குகிறார். 25 வருடங்களுக்கு முன்பு ஒரு கிறிஸ்துவ குடும்பம் கிராமத்திற்கு வந்து குடிபார்க்கிறது. குடும்பத்தின் ஒருவரின் கணவர் பசாபின் தலையை முல்லா அக்பின் ராஜா வெட்டுகிறார். கோபத்தில் கிறிஸ்து பெண் சாபம் விடுகிறார். ஒரு இந்து குடும்பம் மட்டும்தான் சாபம் நீக்கும். தற்கொலை செய்து தன் கழுத்தை வெட்டி கொள்கிறார். இதுவும் இந்த கிராமத்தின் சாபமே என்று சொல்லி பாட்டி அந்த கதையை சொல்லி முடிக்கிறார். காளி சத்தியம் செய்கிறான், இந்த கிராமத்துக்கு நாங்கள் விமர்சனம், சாப நிவர்த்தி வாங்கி தருவோம். சத்தியம் செய்தவுடன் மூதாட்டி உயிரிழக்கிறார். அனைவரும் அழுது அவரது உடலை அடக்கம் செய்கிறார்கள். சத்தம் மீண்டும் கேட்கிறது, நாசம், நாசம், ஹா ஹா. ஒரு பெண் பேய் தோன்றி அழுகிறது. காளி பேயை சமாதானப்படுத்தி கூறுகிறான், 33 வருட சாபம் நீங்கிவிட்டது. ராஜா என் கணவரை கொன்றான். அவனை நான் அழித்தால்தான் எனக்கு முக்தி என்று பேய் சொன்னது. காளி பேயை அழைத்து சென்று ராஜாவை சந்திக்கிறார். பேய் தனது கணவரைப் போலவே ராஜாவின் கழுத்தை வெட்டி கொன்று விடுகிறது. பேய் முக்தி பெறுகிறது. கிராமம் சுதந்திரம் பெற்றதென மக்கள் மகிழ்கிறார்கள். ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர் ஆகியோர் மீண்டும் ஒற்றுமையாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். காளி கிராமத்தின் புதிய ராஜாவாக உயர்த்தப்படுகிறான். முகமது குடும்பம் மற்றும் காளி குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது. பாட்டிக்கு 16வது நாள் காரியம் முடிகிறது. 33 வருட சாபம் நீங்கியது. 25 வருட சாபம் நீங்கியது. ஆனால் 100 வருட சாபம் இன்னும் நீங்களையே. மக்கள் பயத்தால் ஓடி காளியின் மாளிகை முன் கூடி நிற்கிறார்கள். வேற்றுகிரக வாசியும் இனியனின் நட்பும் நமது இந்தியா 2013ஆம் ஆண்டு ராக்கெட் ஒன்று செய்தது.
அப்பொழுது சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த சிறுவர்களில் ஒருவன் இனியன் அந்த ராக்கெட் உள்ளே போய் கதவை சாட்சி கொண்டான். இந்த ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. ஒரு சில மாதங்கள் கழித்து அந்த ராக்கெட் விண்ணில் தரையிறங்கியது. அப்பொழுது 2 வேற்று கிரக வாசிகள் பேசிக் கொண்டிருப்பதை ஏன் கண்டான். பயந்து கொண்டு அங்கிருந்து பாரின் பின் ஒளிந்து கொண்டான். மனதை உறுதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட போனான் இனியன். ஏய் மனிதா, நீ யார் என்று கேட்டதற்கு வாசிகள் சொன்னார்கள், என்னை ஒன்றும் செய்யாதீர்கள், நான் பூமியிலிருந்து வந்தேன், நாம் முன்வரும் நண்பர்கள் ஆகிவிடுவோமா என்று இனியன் கேட்டான். அதற்கு வெற்றிக்கு வாசிகள் சரி என்று சொன்னார்கள். இனிய ஊருக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. நீங்களும் என் கூட வாருங்கள் என்று இனியன் கூப்பிட்டான் வெற்றுக்கிற வாசிகளை. இலை இனிய, நாங்கள் அடிக்கடி உங்கள் பூமிக்கு வருவோம், ஆனால் நாங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டோம் என்று வாசிகள் சொன்னார்கள். நீ அங்கிருந்து சென்றான். இந்த கதை பிடித்திருந்தால் நமது தமிழ் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த கதையில் சந்திப்போம். ஒரு சிறிய கிராமம், மதுக்கரை. அங்கு ஒரு சாதாரண குடும்பம். அர்ஜுன், அவன் அம்மா மாலினி, அப்பா வர்ணன். அவர்கள் வீட்டின் வெளியே புகை மூட்டத்துடன் ஒரு காட்சி. வர்ணன் மது அருந்துகிறார், சிகரெட் பிடிக்கிறார். அர்ஜுன் தனது அப்பாவிடம் பேசுகிறான். அப்பா, இப்படி தினமும் குடிச்சிட்டா நம் குடும்பம் நாசமாயிடும். அப்பா கவனிக்கவில்லை. மயக்கத்தில் சிரிக்கிறார். அம்மா சோகமாக பார்க்கிறார். ஒரு நாள் இரவு வர்ணனுக்கு உடல்நிலை மோசம். இரத்த வாந்தி, மூச்சு வலி. அர்ஜுன் அலறி அழைக்கிறான். அம்மா, சீக்கிரம், அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆஸ்பத்திரிக்கு அவசரமாக கொண்டு செல்கிறார்கள். டாக்டர்கள் பரிசோதனை செய்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இவர் போதையில் இருக்கிறார், நாளைக்கு தான் சிகிச்சை ஆரம்பிக்க முடியும். அர்ஜுனும் அம்மாவும் சோகத்தோடு காத்திருக்கிறார்கள். அடுத்த நாள் காலை டாக்டர் வெளியே வந்து சொல்கிறார், இவருக்கு கிட்னி பாதிப்பு, மூளை செயலிழப்பு, கேன்சர் வந்துவிட்டது. இனி காப்பாற்ற முடியாது அம்மா. மாலினி அழுகிறார். அர்ஜுனும் மனம் உடைந்து போகிறான். அர்ஜுன் கடைசியாக அப்பாவை பார்க்க போகிறான். அப்பா உயிர் இழந்து விட்டார். அம்மா அதை கண்டு மயங்குகிறார், கீழே விழுகிறார். டாக்டர் அம்மாவையும் செக் பண்ணி சொல்கிறார், அவரும் இதய நோயால் இறந்து விட்டார். அர்ஜுன் இருவரையும் இழந்து அழுகிறார். சில நாட்கள் கழித்து அர்ஜுன் தன் பெற்றோரின் நினைவில் வாழ்கிறான். அவர்களின் புகைப்படத்துக்கு முன் மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறான். அதிக வேதனை. ஒரு நாள் அர்ஜுனும் உடல் நலக்குறைவால் சரிந்து விழுகிறான். அவன் உயிரிழக்கிறான். இது முடிவல்ல, இனிதான் தொடக்கம். பாகம் 2 தொடரும். 6ஆம் வகுப்பில் படிக்கும் இளவன், பள்ளியின் முதல் மாணவன். ஒழுக்கமாக படிக்கும், ஆசிரியர்களின் ஃபேவரட் ஸ்டூடெண்ட். கிராமத்தில் எல்லாருக்கும் தெரியும், இளவன் நல்ல பையன். 10ஆம் வகுப்பில் உள்ள வள்ளியப்பன் சிறுவயதில் இருந்தே போதை பழக்கத்தில் விழுந்தவன். 9ஆம் வகுப்பிலேயே பழக்கப்பட்டதால் இப்பொழுது சின்ன பசங்களுக்கே போதை கற்றுக் கொடுப்பவன். அவனுக்கு போதை கற்றுக் கொடுத்தவர் சித்தா. சித்தா பள்ளியை விட்டு மதுரைக்கு போனவன். அடிமை வாழ்வால் உடல் சிதறி உயிருக்கு போராடி இறந்து விட்டான். இந்த உண்மை வள்ளியப்பனுக்கு தெரியாது. அவன் இன்னும் சித்தா உயிரோடு இருப்பான் என்று நினைக்கிறான். கிராமத்தில் பெரிய தேர்தல். புதிய வேட்பாளர் ரகு, விவசாயி சின்னத்தைச் சேர்ந்தவர். ரகு மக்களுக்கு சொல்லுவது, மது, சிகரெட், போதைப் பொருள் எல்லாத்தையும் அழிப்பேன், அதற்கு பதிலாக இயற்கையை கொடுப்பேன். மக்கள் உற்சாகத்துடன் அவரை வரவேற்கிறார்கள். கிராம மக்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் விவசாயி சின்னத்திற்கு வாக்களிக்கிறார்கள். 2 மாதங்கள் கழித்து தேர்தல் முடிவு. ரகு 1,30,02,1227 வாக்குகள். பெரிய வெற்றி. அவர் அரசு அறிவிப்பில். கரூரின் புதிய முதல்வர் ரகு. ரகு ஆட்சிக்கு வந்த முதல் நாள் அனைத்து போதைப் பொருள்களும் பறிமுதல். எல்லா பள்ளிகளிலும் ரெய்டு. வள்ளியப்பன் கற்றுத்தந்த சிகரெட், மது, தூளை எல்லாம் அகற்றப்படுகின்றன. அதன் பதிலாக ரகு அறிவிப்பு, இனி இயற்கை மருந்துகள் மட்டும். பனைமர பதநீர், மூலிகை சிகரெட். மக்கள் சந்தோஷம். வள்ளியப்பனும் ஒரு நொடிக்கு மகிழ்ச்சி அடைந்தான். சரி, போதை போச்சு, ஆனா இது இயற்கைன்னு சொல்றாங்க. பின்னால் ஒரு பெரிய மோசடி நடக்கிறது. ரகு இயற்கை சிகரெட் உள்ள ரகசியமாக போதை கலக்கிறான். அவன் சொல்கிறான், மக்களுக்கு தெரியாது, இது இயற்கைன்னு நம்புவாங்க, விதிமுறை மீறாமலேயே நாம் பிசினஸ் பண்ணலாம். இப்போ மக்கள் இயற்கை என்று நினைத்து பயன்படுத்துகிறார்கள். ஆனால் உண்மையில் அவரும் வள்ளியப்பனைப் போலவே மெல்ல மெல்ல அடிமையாக போகிறார்கள். பள்ளியில் இளவன் வள்ளியப்பன். யாருக்கும் உண்மையா என்ன நடக்குது தெரியாது. மக்கள் ரகுவை ஒரு நாயகன் என்று நம்புகிறார்கள். ஆனால் அவர் அபாயத்தை விதைக்க ஆரம்பித்து விட்டார். மங்களூர் என்ற சிறிய கிராமத்தில் குமரன் என்ற ஒரு சிறிய பையன் இருந்தான். அவனது அப்பா குமாரனும் அம்மா குமரியும் விவசாயம் செய்து வாழ்ந்தனர். அவர்கள் எப்போதும் வயலில் உழைக்கிறார்கள். ஆனால் குமரன் மட்டும் விவசாயத்தை காணக்கூட விரும்பவில்லை. அப்பா அம்மா தினமும் விவசாயம் குறித்து பேசுகிறார்கள். அவர்கள் குமரனிடம் விவசாயம் ஒரு புனிதமான தொழில் என்று சொல்லுகிறார்கள்.
ஆனால் குமரன் அதை ஒரு அவமானமாக நினைத்து பள்ளிக்கு செல்கிறான். ஒரு நாள் மங்களூர் கிராமத்திற்கு ஒரு பிசினஸ் ஓனர் வருகிறார். அவர் விவசாயிகளிடம் இந்த நிலத்தில் ஃபேக்டரி கட்டணும் என்று சொல்கிறார். விவசாயிகள் அனைவரும் கோபத்துடன் இது எங்க உயிரு எங்க மண்ணு என்று எதிர்க்கிறார்கள். பிசினஸ் ஓனர் கோபத்துடன் அங்கிருந்து போய்விடுகிறார். குமரி தங்கள் மகனிடம் பேசுகிறார்கள். குமரா, நாம சாப்பிடுற ஒவ்வொரு மோர்ச்சலும் இந்த மண்ணால தான் வரும் என்று சொல்கிறார்கள். அந்த வார்த்தைகளை கேட்ட குமரன் உணர்ச்சி மிகுந்து மண்ணை எடுத்து தன் நெற்றியில் பூசிவிடுகிறான். அவன் அந்த நிமிடத்தில் இருந்து விவசாயத்தை கௌரவிக்கிறான். ஆற்றில் ரசாயன தண்ணீர் கலக்கப்படுகிறது. அது வயல் நிலத்திற்கு செல்கிறது. 2 நாட்களில் எல்லா செடிகளும் வாடி வறண்டு போகின்றன. விவசாயிகள் அதிர்ச்சியில் ஒன்றாக கூடுகிறார்கள். ஊர் மக்கள் விவசாய நிலம் ஏன் வற்றிவிட்டது என்று பேசுகிறார்கள். அப்பொழுது குமரன் சொல்கிறான், அந்த பிசினஸ் ஓனர் தான் இதுக்கு காரணம். அனைவரும் அந்த ஓனரை தேடி பக்கத்து ஊருக்கு செல்கிறார்கள். ஊர் மக்கள் அவரை எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள். அவர் அழுகையுடன் சொல்கிறார், நான் ரசாயனம் கலக்கிட்டேன், ஆனால் என் பையன் அந்த தண்ணி குடிச்சிட்டான், நான் பிழைஞ்சிருக்க மாட்டேன். அவர் அழுது விழுந்து அங்கேயே உயிர் இழக்கிறார். அனைவரும் அமைதியாக நிற்கிறார்கள். அப்பா குமாரன் சொல்கிறார், இதுதான் நம்ம விவசாயிகளின் காலடி மண்ணு. அம்மா சொல்கிறார், தன் வினை தன்னை சூடும். குமரன் நெற்றியில் மண்ணை பூசி வானத்தை நோக்கி பார்த்து நிற்கிறான். அழகான இயற்கை கிராமம், ஆனால் பள்ளிக்கூடமில்லாத நிலை. லக்ஷ்மன் என்ற புத்திசாலி பையன் மட்டும் படித்தவன். அவன் அரசுக்கு கடிதம் எழுதுகிறான், எங்கள் கிராமத்துக்கு ஒரு பள்ளி தேவை என்று. கல்வி அமைச்சர் பள்ளி கட்ட உத்தரவு. 1 வருடத்தில் பள்ளி தயார். மக்கள் மகிழ்ச்சி. நூலகம் திறக்கப்படுகிறது. மக்கள் எல்லாம் புராணங்கள் படிக்கிறார்கள். அறிவு வளர்ச்சி. பக்கத்து ஊரிலிருந்து ஒரு மாயாஜாலக்காரர் வருகிறார். அவர் மந்திர சக்தியால் பீஜப்பூர் மக்களை கவர்கிறார். அனைவரையும் தனது மாயாஜால உலகத்துக்குள் கூட்டிச் செல்கிறார். மக்களின் உயிர் அவரிடம் சிக்கிக் கொண்டது. கரூர் மாவட்ட அரசியல் அதிகாரி குமரன் பீஜப்பூருக்கு வருகிறார். கிராமம் காலியானது என்பதை கண்டு அதிர்ச்சி அடைகிறார். மாயாஜால கதவு ஒன்றை காண்கிறார். அதற்குள் நுழைகிறார். குமரனும் அவரது பாதுகாவலர்களும் மாயாஜால உலகில் நுழைகிறார்கள். பேய்கள், பிசாசுகள், ராட்சசர்கள் நிறைந்த உலகம். மாயாஜாலக்காரனை எதிர்த்து போராடுகிறார்கள். உண்மையை வெளிக்கொணர்கிறார்கள். அவன் சாபத்தால் அடிமையானவன். குமரன் மாயாஜாலக்காரனை சாபத்திலிருந்து விடுவிக்கிறார். பீஜப்பூர் மக்கள் உயிர் பெறுகிறார்கள். அனைவரும் குமரனுக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள். மாயாஜால உலகம் அமைதியுடன் முடிவடைகிறது.